அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் இலக்கண பகுதியிலிருந்து ஒரு 4 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கண்ணலடா என் சிற்றூர் எப்போன் உள்ளம், கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம். அடிமோனை அப்படின்னா என்ன? மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. அதாவது இப்போ ஒரு பாடல் 2 வரிகள் கொடுத்துருக்காங்கன்னா முதல் சீர் ஒன்றி வரும், அது முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து என்ன வருது? கா. அது கீழே பாருங்க, அதுவும் கா. அப்ப கண்ணலடா கடுகுக்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வினா, இதற்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க பார்ப்போம். அதே கான்செப்ட் தான். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பையனே அடிமோனையை கண்டறிக. சரியான விடை என்ன வரும்? தொடுக்கும் தொடையின் தோ தோ முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆப்ஷன் டி சரியான விடை. இந்த வினாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலந்தார் சென்னி. இதுல சீர்மோனைய கேட்கறாங்க. அடிமோனையில சீர்மோனை. மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அடிமோனைன்னா இப்போ 2 அடி கொடுத்துறாங்கன்னா முதல் அடியும் 2வது அடியும் அந்த முதல் எழுத்து ஒன்றி வரும். அப்ப சீர்மோனை அப்படின்னா என்னதுன்னா ஒரே வரியில முதல் எழுத்து ஒன்றி வரும். அப்ப என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா திங்களை திங்களை. ஆப்ஷன் சி சரியான விடை. ஒரு டவுட் ஒன்று வரும், போற்றுதும் போற்றுதும் அப்போ முதல் எழுத்து அதுவும் தான் ஒன்றி வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இரண்டாவதா அந்த எழுத்து, அதாவது அந்த வார்த்தை இரண்டாவதா தான் வருது. திங்களை என்பது தான் முதல்ல வருது. அப்போ முதல்ல தான் நம்ம பார்க்கணும். கடைசி வினா, அருவிய முருகிய மார்ப பைங்கிலி. இதுல என்ன கேட்டிருக்காங்க? சீர் எதுகை கண்டறிக. சீர்னா இப்போ ஒரே லைன், அதாவது ஒரே வரி. இதுல 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்ப அருவிய முருகிய ரு ரு அது ஒன்றி வருது.